இரண்டாவதாக மதீனா முனவ்வராவுடைய குத்பா. அந்த குத்பா ஷேக் அப்துல் பாரி சுபைத் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். நல்லமல்கள் செய்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பரக்கத்துகளும் ஹைராத்துகள் நலவுகளும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் நல்லமல் இருக்கிறது ஒரு மூமினுடைய மறுமைக்கான கட்டுச்சாதனம், பிரயாணத்துக்குரிய பொதி. அதே போன்று ஈமானுடைய கனிகளில் ஒரு கனி, ஒரு பிரயோசனமான ஒன்று, ஒரு பிரதிபலன். அதே போன்று ரப்புல் ரஹ்மானுடைய திருப்தியை பெற்றமைக்கான ஒரு அடையாளம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானுக்கு அனுகூலம் வழங்கியிருக்கிறான், தௌஃபீக் செய்திருக்கிறான், பாக்கியம் அளித்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நல்ல அமல்கள் நமக்கு ஃபேவரட்டானதாக ஓப்பானதாக மாறுவது. அதே நேரம் அந்த நல்ல அமல்களை மௌத்து வரைக்கும் செய்ய வைப்பது. யாரோ தன்னுடைய உள்ளத்திலே நல்ல அமல் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும், நல்ல சமூக பணிகள் செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே நட்பணிகள் செய்ய வேண்டும், நல்ல அமல் செய்ய வேண்டும் என்று மனதிலே ஒரு ஓப்பும் பிரியமும் ஏற்படுகிறதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்தவர். அவருடைய வாழ்க்கை முழுக்க நிம்மதி சந்தோஷத்தால் நிறையும் என்று சொல்லிவிட்டு நஹல் 97 சொன்னார்கள், யார் ஒருவர் ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலைமையிலே நல்லமல்கள் செய்வார்களோ, நற்காரியங்கள் செய்வார்களோ, அவர்களுக்கு நாங்கள் மனமான நிம்மதியான சுபிச்சமான வாழ்க்கையை வாழ வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருங்கிருபையில் உள்ளதுதான் உண்மையில் நல்லமல்கள் என்றால் என்ன என்ற அந்த கருத்தை விசாலப்படுத்தி வைத்திருப்பது. ஒரு நல்ல விருப்பமான அமலும் நல்ல அமல்கள் தான். அது வெளிரங்கமான உள்ரங்கமான நல்ல அமல்களையும் அது உள்ளடக்கும், தனிநபர் சமூக ரீதியான அமல்களையும் உள்ளடக்கும். தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜி, குர்ஆன் திலாவத் போன்ற அல்லாஹ் திக்ர் செய்வது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, இனபந்துக்களை சேர்ந்து நடப்பது, நன்மையை ஏவுவது, தீயை தடுப்பது, அனாதைகளை பொறுப்பேற்பது, தெரியாதவருக்கு தெரிந்தவர் கற்றுக் கொடுப்பது, ஆபத்து அனர்த்தங்களுக்கு ஆளாகியவருக்கு, சிரமத்துக்கு ஆளாகியவருக்கு உதவி செய்வது, நிவாரணம் வழங்குவது, மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவது போன்ற சகல பகுதிகளுமே அல்லாஹ்வுடைய நல்ல அமல் என்ற அல் அமலு ஸாலிஹிலே சேரும். எந்த வாசலால் நம்ம அல்லாஹ் வழிபட்டாலும் அது அல் அமலு ஸாலிஹ் நல்ல அமலாக கணிக்கப்படும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு உயிர் ஜீவராசி, எந்த உயிர் ஜீவராசிக்கும், ஒரு எறும்பாக இருக்கலாம், ஒரு மாடாக, ஆடாக, ஒரு பிராணிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் ஒவ்வொரு உயிர் ஜீவராசிக்கு நான் கொடுக்கின்ற உணவோ தண்ணீரோ அதற்கும் நன்மை உண்டு. நீங்கள் ஒரு ஈச்சம்பள கீற்றையாவது கொடுத்து, ஒரு ஈச்சம்பளம் பூர்த்தி அல்ல, ஒரு கீற்றை, ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே பொதுவாக நல்லமலுடைய பரக்கத் எப்பொழுதுமே அது மறுமையோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளாது. மறுமையுடைய அடையாளங்கள் உண்மை துனியாவில் வெளிப்படும். நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுடைய அடையாளங்கள், பிரதிபலங்கள் வெளிப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவிலே கொடுக்கின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? உள்ளத்திலே ஒரு நல்ல ராஹத்தை கொடுப்பான், ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுப்பான், ஆறுதலை கொடுப்பான், சௌகரியத்தை கொடுப்பான், ஆத்ம சாந்தியை கொடுப்பான். அதே போல மக்களுக்கு மத்தியிலே அவர் ஒரு நேசத்துக்குரிய நபராக மாறுவார். மக்கள் இவரை நேசிப்பார்கள். அவருடைய ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான், ஆயுளிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான், பிள்ளை குட்டிகளிலே பரக்கத்து செய்வான். அதே போன்று இம்மையுடைய அவருக்கு முக்கியமான கவலையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக உதவி புரியக்கூடியவனாக இருந்து கொள்வான். ஃபித்னாக்களின் பொழுது, குழப்பங்களின் பொழுது அல்லாஹ் அவரை உறுதிப்படுத்துவான். தழும்பாமல், அசையாமல், அதை உறுதியாக சவாலுக்கு முகம் கொடுக்க பாக்கியம், தைரியத்தை கொடுப்பான். அதே போன்று அழகான மௌத்தை கொடுத்து அல்லாஹ் அவருக்கு பேருபகாரம் செய்வான் என்று சொல்லிவிட்டு சூரா மரியம் 96 ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்களே, நிச்சயமாக அவர்களுக்கு மத்திய அல்லாஹ் ஒரு அன்பை ஏற்படுத்துவான். அவர்கள் மீது பிறருடைய அன்பு, அவர்கள் மீது மக்களுடைய அன்பு, மக்களுடைய உள்ளத்தில் அவருடைய அன்பு, அவர்களுக்கு பிறருடைய உள்ளங்களிலே ரஹ்மான் அன்பை உண்டு பண்ணுவான். அப்படியே நல்லவர்களை மக்கள் நேசிப்பார்கள். மரியம் 96 எனவே எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல அமலுடைய காலம் நம்மை கடந்து செல்கிறது. சென்ற பிறநாளுடைய தினத்தில் ஒரு குத்பா சென்றுகிறது. எனவே நல்ல அமல் செய்வதற்கு யாருக்கெல்லாம் பாக்கியம் கிடைத்ததோ அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். அவர் தொடர்ந்து அந்த நல்ல அமலிலே ஈடுபடட்டும், இஸ்திகாமத்தாக இருக்கட்டும். ஒரு முஃமின் எப்பொழுதுமே இறைவனுடைய வணக்கத்தை, இபாதத்தை விட்டும் துண்டிக்க மாட்டான், பாட்டைமாக செயல்பட மாட்டான். முழுமையான நேரம் கொடுத்து இபாதத்தில் ஈடுபடுவான். நேரம் கிடைத்தால் செய்வது, ஓய்வு நேரங்களில் செய்வதல்ல, இபாதத்துக்கென்று தன்னை ஒதுக்குவான். அதே போன்று எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் விடயத்திலே சோர்வடைய மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக ஒப்பான அமல் அது நிலையாக செய்யப்படக்கூடிய அமல். அது குறைவாக இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்சம் அமல் தான் தொடராக செய்து கொண்டிருக்கிறார். குறைக்க முடியாது, செய்ய வேண்டிய அளவில் செய்ய வேண்டும். அதாவது வளமையாக, உதாரணம், தஹஜ்ஜுத் தொழுகிறார் ஒருவர், ஒரு நாளைக்கு 6 ரக்காத், இன்னொரு நாளைக்கு 8 ரக்காத், இன்னொரு நாளைக்கு 11 ரக்காத் தொழுது விட்டு அப்படியே தொழாமல் விட்டு விடுகிறார். இவரை விட நாலாந்தம் ஒரு 2 ரக்காத் தொழுது வருகிறார், ஒரு 4 ரக்காத் தொழுது வருகிறார். நாலாந்தம் இதன் எண்ணிக்கையிலே 2 ரக்காத் குறைவாக இருந்தாலும் தொடராக செய்வதிலே அல்லாஹ்வுக்கு ஒப்பானது. இது ஒரு உதாரணம். திடீரென்று ஒரு 1000 10,000 கொடுத்து விட்டு சதக்காவே கொடுக்காமல் இருக்கிறார் ஒருவர், அதை விட ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் கொடுத்து வருகிறார். இது போன்ற விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு முதலாவது குத்பா இறுதி கட்டத்திலே நோன்பு நோற்றவர், நன்று வணங்கியவர், நல்ல வழியில் செலவழித்தவர், அதே போன்று உள்ளச்சத்தோடு நல்லமல்கள் புரிந்தவர்களே, நீங்கள்
ஆரம்பித்ததை நீங்கள் தரக்குறைச்சலாக விட்டுவிட வேண்டாம், செய்ய துவங்கியதை விட்டுவிட வேண்டாம், சேகரித்த நன்மைகளை அழித்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா, உங்களுக்கு எப்படியான நிலைமையில் உங்களுக்கு மௌத்து வரும் என்று உங்களுக்கு தெரியாது. எந்த அமலிலே மௌத்து வரும். நல்லமல் இருக்கிறதே, அது அந்த நல்லமல் செய்யக்கூடியவர் மௌத்தாகுவதன் மூலம் அமல் மௌத்தாகாது, நல்லவைகள் நிலைத்திருக்கும். மாணவனுடைய அடையாளங்கள் அவருக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை உருவாக்கி விட்டு செல்கிறாரா, அது துவாவின் மூலம் நிலைத்திருக்கும். அவர் கட்டிய மஸ்ஜித் மூலம் அவர் மௌத்தாயினாலும் அவர் கட்டிய மஸ்ஜித் அதனூடாக அவருடைய அமல் நிலைத்திருக்கும். அவர் கல்வி ஞானங்கள், அறிவு ஞானங்கள் கற்றுக் கொடுத்தது, பரப்பியது, எழுதியது, இப்படியான விடயங்கள், கல்வி கலாபடங்களை உருவாக்கியது, இப்படியானது அவர் மௌத்தாகினாலும் இதன் மூலம் அவருடைய நன்மைகள் தொடர்ந்து எஞ்சியிருக்கும், நிலைத்திருக்கும். அதே போன்று அவர் பராமரித்து வளர்த்த அனாதை வளர்த்திருப்பார், அந்த அனாதையின் மூலம் அவருடைய அமல் எஞ்சியிருக்கும். சதகா ஜாரியா, நிரந்தர தர்மங்களை, வக்குப் சொத்துக்களை, மக்களுக்கு பயனுள்ள நிரந்தரமான கிணறு தோண்டுவது, மஸ்ஜித் கட்டுவது, மதரசா கட்டுவது, கல்வி கலாபடங்களை உதவி செய்வது, மக்களுக்கு நல்ல நல்ல நிலையான தர்மங்களை நல்ல நல்ல வழிகளிலே விட்டு போன அவருடைய அடையாளங்களும் எஞ்சியிருக்கும் என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக நாம் சூரா யாசீன் 12வது வசனத்தை சொன்னார்கள், நாம் மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புவோம், அவர்கள் ஏற்கனவே செய்த நல்ல அமல்களை நாங்கள் பதிந்து வைத்திருக்கிறோம், அவர்களுடைய அடையாளங்கள், விட்டு சென்ற நல்ல அடையாளங்களையும் அவருடைய அடிச்சுவடிகளையும் நாங்கள் பதிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்திக்பார் செய்து பரக்கத்துக்கு துஆ செய்து முதலாவது ஹுத்பா முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவையும் இவர்கள் மிக சுருக்கமாக முடித்துக் கொண்டார்கள். என் பெருநாளுடைய தினத்திலே பெருநாள் ஹுத்பா, பெருநாள் தொழுகைக்கு மக்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள். பெரிய ஒரு உலக மக்கள் முன்பு சேர்ந்திருக்கக்கூடிய ஹுத்பாக்களை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறார்கள். பெருநாளுடைய ஜும்மாவுடைய ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் ஒரே ஒரு பந்தி தான் ஹுத்பா. அதாவது எப்பொழுதுமே நல்ல அமல்களுடைய தாக்கங்களை யாரும் அற்பமாக கருத வேண்டாம். சின்ன அமலாக இருந்தாலும் அவருடைய தாக்கத்தை நாங்கள் அற்பமாக கருதக்கூடாது. ஏன் தெரியுமா, எத்தனையோ நல்ல ஓரெண்டு வார்த்தைகள் அது உண்மையான உள்ளத்தால் வெளிப்பட்டு அது ஒரு ஒளிமயமான நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது. எத்தனையோ வார்த்தைகள் அது நல்ல உள்ளத்தோடு வெளிப்பட்டு ஒரே வினாடியிலே நல்ல தூய்மையான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அப்படியான தூய்மையான உள்ளத்திலிருந்து வெளியாகிய ஒரு வினாடியுடைய ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய ஹிதாயத்தை காரணமாக இருந்திருக்கிறது. ஒரு வார்த்தையால் ஒருவருக்கு ஹிதாயத். அதேபோல் எத்தனையோ உண்மையான மறைவாக இன்னொருவருக்கு கேட்ட உண்மையான துஆ இருக்கிறது, எத்தனையோ சந்தோஷமான வழிகளை பிறருக்காக திறந்து கொடுத்திருக்கிறது. அதே போன்று சிறிய ஒரு தொகையை சதக்கா கொடுத்தது எத்தனையோ சிரமத்துக்கு அகப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறது, காப்பாற்றியிருக்கிறது. அதே நேரம் சொர்க்கம் நுழைவதற்கும் அது காரணமாக அமைந்திருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு ஹதீஸை, சாதாரண ஒரு அமல் தான் அவர் செய்தார், அதன் மூலம் அவர் சொர்க்கத்தை அடைந்து கொண்டு அந்த சொர்க்கத்துக்குரிய நன்மாராயத்துக்குரிய ஹதீஸை சொல்லி முடிக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மனிதரை சொர்க்கத்திலே நடுமாற கண்டேன். சொர்க்கத்தில் அங்கும் புரண்டு இன்பமாக ஜொலியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த விடயத்துக்காக தெரியுமா சொர்க்கம் போனார்? ஒரு மரத்தை வெட்டியது, ஒரு மரத்தை வெட்டினார். அவர் மரத்தை ஏன் வெட்டினா தெரியுமா? மக்கள் நடமாறக்கூடிய பாதையிலே முளைத்திருந்த மரம். வேறு ஹதீஸ் எழுதி வருகிறது, ஒரு மரம் இருந்தது, அதனுடைய ஒரு கொப்பு மக்களுக்கு நடப்பதற்கு பிரயாணிப்பதற்கு தொந்தரவாக பாதையை குறுக்கிட்டு வளர்ந்திருந்தது. பொதுவான மரம். பிறருடைய மரங்களை வெட்டும் பொழுது நாங்கள் அனுமதியோடு தான் செய்ய வேண்டும். பொது மரம், பொது பாதையில் உள்ள மரம். எனவே அந்த மக்களுக்கு தொந்தரவாக இருந்த மரத்தை வெட்டினார். மக்களுக்கு தொந்தரவை இல்லாமலாக்க வேண்டும், மக்களுடைய கஷ்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரு சமூக பணியில் ஒரு பகுதி தான் இது. அவர் ஒரு சிரமதான பணி. அவர் அந்த மரத்தை வெட்டியது அவர் செய்த அமல், அந்த அமலுக்காக அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி, எனவே எந்த நல்ல அமல் எவ்வளவு சிறியதாக ஆரம்பித்தாலும் துவங்கினாலும் அதை நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் நல்லுபகாரிகளுடைய நற்கர்மங்கள் செய்யக்கூடியவருடைய எந்த கூலியையும் அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது என்ற புத்திமதியோடு ஸலவாத்து சொல்லி ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முழு குத்பாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே இன்னும் ஒரு மராமில் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பில் ரிஸ்வான், அதேபோல் தொழில்நுட்பத்தில் ஷர்ஃபானுக்கு நன்றி செலுத்தியவனாக நேர்களாக உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.